ஹலோ ஹலோ ஐயா, கொல்லிமலை சிட்டாங்களா? ஆமாங்க, சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும் ஐயா. சொல்லுங்க ஐயா, இப்போ நமக்கு ரொம்ப சிறந்த உணவு எது? அதாவது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அதே சமயம் இளமையா இருக்கிறதுக்கும் எந்த உணவு எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ எல்லாருமே வாழ்க்கையில டைம் இல்லைன்னு ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. ஃபாஸ்டா போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா செத்து போயிடுறாங்க ஐயா. அதனால இளமையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்ன்றத கொஞ்சம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ஐயா மக்களுக்கு. அது கேட்குற கேள்வி கரெக்டா கேட்டீங்க. இருந்தாலும் அது நல்ல மாதிரியா பேசுங்க. அது நல்ல ஆரோக்கியம் அதுதான்ன்றது இப்போதைக்கு சூழ்நிலையில அவங்க கிடைக்கிறத சாப்பிட்றாங்க. அவங்களோட பேசாதீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலை அப்படி கிடைக்குது. அதனால சரி அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிட்டு சாப்பிட்டு போறாங்க. இருந்தாலும் இதுக்கு என்னதான் பண்ணணும்னா வேற வழி கிடையாது. அங்கங்க கிடைக்கிற உணவு தான் சாப்பிடணும். அதுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ எங்கேயாவது ஓரளவுக்கு இந்த கேழ்வரகு கம்புன்றதெல்லாம் சாப்பிடலாம். அதுவும் நாங்க எடுத்துக்க முடியாதுன்னுவாங்க. நாங்க சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும்னா ஒரு வேலையாவது இல்ல ஒரு வாரத்துக்காவது இதை நீங்க எடுத்துக்க முடியும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்னதான் சொல்லுவாங்க, தேங்காய் பாலும் தாய்ப்பாலும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பத்துக்கு நல்லது. நாங்கள் ஒரு மாசத்துக்கு கூட அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கணுவாங்க. தேங்காய் பாலும் அதான் தாய்ப்பாலும் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதான் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது போல நான் சொல்ல போறது இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயாவது கிடைக்காது. ஏன்னா நீங்க அது கேட்கும்போது இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப இது போல நல்லா இருக்கணும், இளமையா இருக்கணும்னு சில பேர் முயற்சி எடுத்து இது போல நீங்க கேட்குற மாதிரியா இருந்தா அவங்களுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது அது எப்படின்னா எங்கேயாவது கிடைக்கும். அது மருந்துன்னுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது அன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு எதுவுமே படாது. எப்படின்னா இதுக்கு எதையும் போட போறதும் கிடையாது, எதுவும் தொட போறதும் கிடையாது. இது அனாமத்தா விளையிறது. எப்படின்னா அது எங்கேயோ விளையும். அதுல இருந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால அதனுடைய ஆரோக்கியன்றது அவ்வளோ சிறப்பு. அதுதான் சொன்னால தேங்காய் பால் தாய்ப்பால் அதை விட இது அவ்வளோ நல்ல வலுவுன்னா ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழி இது. இதை வாரத்துலயோ மாசத்துலயோ 2 டைமோ கூட சாப்பிடலாம். வாரத்துல ஒரு டைம்ன்றது மாசத்துல 2 நாள் கூட சாப்பிடலாம். எப்படின்னா இது மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. மூங்கில் அரிசின்னா கிண்டல் பண்ணி சொல்ல போறாங்க. இது எப்படின்னா அப்படியே நெல் போலே தான் இருக்கும். நீட்டா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். எப்படின்னா யாரு மூலியமா சொல்லணும். இப்போ 5000 ரூபாய் நீங்க அரிசி வாங்குவீங்கன்றது இதை வாங்கணும்னா 10,000 ரூபா கூட செலவாகும். 10,000 ரூபா செலவாகுதுன்னா அது எங்கேயாவது ஊர்ல இருக்கிறவங்க, அதான் எங்கேயாவது இந்த வயலில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லி வச்சா அவங்க இதை 4-5 பேர் சேர்ந்து தான் செஞ்சு எடுத்துன்னு வர முடியும். எப்படின்னா அது மரத்துலேருந்து கீழே படுதா நிறைய போட்டு அதை உசுக்கி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி மேலேருந்து உதிரணும். உதிரினாதான் விழும். அது உழுந்துதானா அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு மரத்துலேருந்து ஒரு மரக்கான், அதான் ஒரு மரக்கான்னு நான் சொல்கிறேன். அது உங்கள் கணக்கு எப்படி வரும்னா ஒரு 14 கிலோ வரும். அது போல் 2 வாட்டி உலுக்கி எடுத்தாங்கன்னா எப்படி ஒரு 30 கிலோ வரும் அந்த அரிசி. அது போல் ஒரு மரத்துக்கு அது போல் கிடைக்குன்னு வச்சுங்க, 30 கிலோ கிடைக்கும். அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது ஒரு 5 பேர்கிட்ட சொல்லி சொல்லி வாங்கி எடுத்தா இது அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இதை எடுத்து ஒரு 50 கிலோ சேர்த்து வச்சுக்கினாங்கன்னா 10,000 இல்லை 30,000 செலவு பண்ணியாகிறோ இதை எடுத்து வச்சிங்கன்னா வாரத்தில் குழந்தைன்றாங்கல்ல, புள்ளதாச்சின்றாங்கல்ல, அப்புறமா ரொம்ப வயசானவங்கன்றாங்கல்ல, அவங்களுக்கு இதை முழுசா சோறாக்கி சாப்பிட்டதில்லை. இதை நொய்யா வடித்து கஞ்சியாகவும் கொடுக்கலாம், இல்லை இட்லியா செஞ்சாவும் கொடுக்கலாம். அதான் இட்லின்னா இதை ஓரளவுக்கு இட்லி அரிசி பாதி முக்கால்வாசின்னா இதை கொஞ்சம் சேர்த்து உண்டு போட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சு இட்லியாகவும் கொடுக்கலாம்.
மற்றது நொய் மாதிரியா பொடி நொய்யாக்கி கஞ்சியாகவும் கொடுக்கலாம். மற்றது சாப்பிடணும் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் புள்ளதாச்சிங்களுக்கு ஓரளவுக்கு அதான் பாதி நொய் மாதிரியா செஞ்சு சாப்பாடு மாதிரியா கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்ருவாங்க. மற்றவங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் வந்துட்டு சாப்பிட்றவங்க ஹெல்த்தியா தான் ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசு வரையும் இருக்கிறவங்க இல்லை 45 வயசு இந்த மாதிரிதான் இருக்கிறவங்க சாப்பிட முடியுன்றவங்க ஆரோக்கியமா நல்லா சாப்பிட முடியுங்க அப்படின்றவங்க அதை முழுமையா அரிசியாவே வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல 2 நாளோ சாப்பிட்டா இது அவ்வளோ ஆரோக்கியம் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த காலத்துல இது இப்போதைக்கு கிடைக்கிற நல்ல திறன் வாய்ந்த என்ன சொல்றதுன்னா அமிர்தம். அதனால இது வந்துட்டு எங்கேயும் மதிக்க மாட்டாங்க, எங்கேயோ இருக்கும். அதனால இது வந்துட்டு ஆளை பிடிச்சி தான் இதை வந்துட்டு வாங்கணும். இது அதனால காசு கொஞ்சம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஆளுங்க போய் செஞ்சு பிடிச்சி தரமாட்டாங்க. கீழே அந்த மரத்துக்கு கீழே பெரிய படுதா போடணும். படுதா போட்டு தான் மேலே ஏறி அதை உசுக்கி எடுப்பாங்க. அதனால வந்துட்டு அதை கொஞ்சம் 4-5 பேர் சேர்ந்து தான் செஞ்சு எடுத்துன்னு தருவாங்க. அது இருக்கும்போது 10,000ன்றது 15,000, 20,000, 22,000, 30,000 அப்படி கூட கேட்பாங்க. 30 கிலோவுக்கு மேலே ஆசைப்பட்டா எங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லை 4 வருஷத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களன்னா 50,000 கொடுத்து போட்டு தான் எங்கெங்கே எந்தெந்த ஊரில் இருக்குதோ அவங்க வாங்கி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. யாராவது இருக்கிற ஊர்லேயும் 2 பேர் கொடுக்கலாம், நல்லது செய்யலாம். அதனால இது ரொம்ப 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 சிறந்த உணவு, சிறந்த டானிக்கை விட நல்ல சாப்பாடு. அதனால இது கிடைக்கும், இதை தேடி கண்டுபிடிச்சி இதை சாப்பிடலாம். இதுதான் எனக்கு இப்போதைக்கு மலையில தெரிஞ்சது. இது எப்படின்னா அதான் சொல்லுவீங்கல்ல ஏதாவது மூலிகைகளையும் கேட்பீங்க, அந்த மூலிகைக்கு அது வேற ஏதாவது விஷயத்துக்கு தான் மூலிகை. இது சாப்பாட்டுக்கு உடனே சாப்பிட்டா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும். இதுதான் விஷயம். என்னால் இப்போதைக்கு இந்த ஆரோக்கியத்துக்கு இதை தான் சொல்ல முடியும். வேற ஏதாவது நீங்கள் இருந்தால் நான் கொல்லிமலையில் சித்தன் கூப்பிட்றேன், அதான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஏதாவது விஷயம் வேற ஏதாவது இருந்தாலும் எந்த மலையில் இருக்கிறவங்களோ யாராவது என்னை கேள்விப்பட்டா வேற ஏதாவது நல்ல பொருளோ நல்ல உணவு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய நம்பரை தான் சொல்லியிருக்கேன், 9840-494-106. அது இல்லாமல் வேறு நம்பரும் இன்னொரு நம்பரும் இருக்குது, 944-52-00047. வணக்கம் மக்கள்.